சென்னையை அடுத்த குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் சாலையிலேயே இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றதால் போக்குவரத்து போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா, வணக்கம். ஏற்கனவே இந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கும் போதே தேவையான ஏற்பாடுகளை திரையரங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுபோன்ற நடவடிக்கைக்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது? காவல்துறையினர் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. இன்று விடாமுயற்சி திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியாகி ஒரு ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் பார்த்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையை அடுத்துள்ள குரோம்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றி திரையரங்கத்திற்கு ஏராளமான ரசிகர்கள் விடாமுயற்சி படம் பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் இருசக்கர வாகனங்களை சாலையோரங்களிலேயே நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக இது சென்னையின் பிரதான சாலையில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிஎஸ்டி சாலை. இந்த சாலையில் அதிகமாகவே இந்த திரையரங்கு வாசகர்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி கிடையாது. நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி திரையரங்கு உள்ள போதுமான வசதி இல்லாததால் ரசிகர்கள் வெளியிலேயே வண்டிகளை நிறுத்தி சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக இங்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். மேலும் அதற்கான ரசீதுகளை வாகனங்களில் வைத்து சென்றிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு இங்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கு தரப்பில் இதற்கான எந்த விளக்கமும் தற்போது வரை சொல்லப்படவில்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா.